ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 21 எபிசோட் 495 பார்க்க போகிறோம். கீபா வெட்டிங் பிரசன்ட் கண்டுபிடிக்கிற மிஷன் அனுப்பான். ஷீனோ கிரேட் கிஃப்ட் பண்றதுக்கு ஹோக்காகே நமக்கு கொடுத்த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆளுமையை காட்டுன்பான். சோஜி அதே தான், இது போல வெட்டிங் செலிப்ரேஷன் இருந்தது இல்லையன்பா. ஷீனோ இன்செக்ட்ஸ் பசங்களை ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். கீபா ஷீனோவோட சண்டை போடுவான். சக்குரா ஈனோ கிட்ட நம்ம கேங்ல ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவங்களுக்கு தானன்பா, ஈனோ ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணுன்பா. லீ செம்ம ஃபயரப்பா இருப்பான், அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்ச மாதிரி கிஃப்ட் பண்ணுவானு. என்ன வாங்க போறேன்னு யோசிச்சியான்னு கேப்ப டென்டன். இனிமேல் தான் யோசிக்கணும்பா. டென்டன் கவுந்துருவா. லீ நான் நருட்டோவா இருந்து இந்த விஷயத்துல யோசிக்க போறேன், நான் யாருக்கிட்டையும் தோத்து போக மாட்டேன்ட்டு ஃபயரப்பாவான். கீபா அக்கமாரு எழுப்புவான். லீ சக்குரா நீனோவை சுத்த விட்டு ஓடுவான். சாய் குறுக்க வந்து வெட்டிங் கிஃப்ட் பண்றது ஜெயிக்கிறமா தோக்கிறமாங்கிற கேம் இல்ல, அவனோட சூப்பர் பீஸ் ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி பேர்ட் வர வச்சு நம்ம இருக்க எல்லாத்தையும் கொடுக்கறதுன்னு கத்துவான். கீபா ஹினாட்டாக்கு நம்ம கிஃப்ட் பண்ண போறோம், நம்ம ஃபுல் எஃபர்ட் போடணும்பா. ஷீனோ வரதை பார்த்து வாய பழக்கம் ரெண்டு பேரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஷீனோ விஷயம் என்னன்னா ரிலாக்ஸா யோசிச்சு ஏதாவது தோணுன்ட்டு போயிருவான். சக்குரா எல்லாரும் ஃபயர் அப்பா இருக்காங்க இந்த விஷயத்துலன்பா. ஈனோ என்னால எதுவும் யோசிக்க முடியல சோஜின்பா. ஷீனோ இன்செக்ட்ஸ்ல மிதந்துட்டு இருப்பான். எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குன்பா. அப்படியே விடவும் கீழே விழுந்து கழுத்து திருப்பிக்கும். சிக்கமாரு டிராகான விஷயம்பா. சோஜி கழுத்து சரி பண்ணிக்குவான். நடக்கிற விஷயங்களை தூரத்துல இருந்து இருக்கா மாறு வேஷத்துல இருந்து ஸ்பை பண்ணுவாரு. இந்த இடத்துல ஃபுல் பவர்ட் வெட்டிங் கிஃப்ட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இச்சிராக்குள்ள இருக்க இருக்கா ககாஷி சொன்ன விஷயத்தை யோசிப்பாரு. இந்த மேரேஜுக்கு கொண்டு வர கிஃப்ட்டை பொறுத்து தான் நீங்க மேரேஜ் அட்டன் பண்ணலாமா இல்ல அந்த நாளுக்கான மிஷனை பார்க்க போறீங்களான்னு முடிவு பண்ண போறோம். கிஃப்ட்ஸ் வச்சு தான் ஷிஃப்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சுட்டு இதை பத்தி யார்கிட்டையும் மென்ஷன் பண்ணாம இருக்கணும் திங்க் பண்ணிட்டு இருக்கப்பவே லீ போற வேகத்துக்கு அந்த ஃபோர்ஸே இருக்காவே எழுத்துட்டு போற மாதிரி ஆகும். லீ ஹலோ சொல்லவும் வெல்கம் பண்ணுவாங்க டியூச்சி அண்ட் ஆயமே. லீ நருட்டோ ரொம்ப அதிகமா ஆர்டர் பண்ண ராமனை கொடுங்கன்பா. ஆயமே ப்ரெப் பண்ணுவா. அதுவா அது ரொம்ப ஈஸின்ட்டு இந்தாங்க எங்களோட லாஜ் மீசோ அண்ட் சாஷியூ ராமன் கொடுப்பா. டியூச்சி ஐயோ என்பாரு. சடனா எதுக்குன்னு கேப்பா ஆயமே. லீ ரொம்ப முன்னால போய் நருட்டோவா இந்த விஷயத்தை யோசிக்க போறேன், அதான் சாப்பிட்றதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்பா. டியூச்சி சரி சரி முதல்ல போய் சீட்ல கோரும்பாரு. ஒரோச்சிமார் கிராஸ் ஆவான். ஹேமட்டை ஃபாலோ பண்ணுவாரு. லீ சாப்பிட்டு முடிக்கவும் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்பாங்க. லீ ஃபுட்கான காம்ப்ளிமெண்ட்ஸ் வச்சுட்டு அவன் எதுக்காக எப்ப பார்த்தா ராமன் சாப்பிட்றான் எனக்கு ஒன்னும் புரியலின்பா. டியூச்சி ராமன் சாப்பிட்டலாம் இன்னொருத்தனோட ஃபீலிங்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா லைஃப் இன்னும் பெட்டரா இருக்காதா? இருக்கோ சென்சே நீங்க நருட்டோவோட டீச்சர் தானே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்லன்னு பாரு. லீ இருக்கோ சென்சே நீங்களா? நான் எனக்கு இந்த ஆர்வத்தில் உங்களை நோட் பண்ணாம போயிட்டேன்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுவான். இருக்கா நீ லீ கை சென்சேவோட ஸ்டூடெண்ட் தானு கேட்பாரு. லீ நீங்க நருட்டோவோட டீச்சர் தானே, அவன் எப்படிலாம் யோசிப்பான்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்களேன்னு கேட்பான். இருக்கா நான் டீச்சரா இருந்தேன், இப்ப அவனை போடுற அளவுக்கான விஷயங்கள்ல நான் எதுவும் பண்ணல, நானே அப்பப்பதான் தம்பி பாக்குறேன் பாரு. லீ அப்படியான்பா. எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு இருக்கா கேட்கவும் லீ அவனோட கல்யாண பரிசுக்காக அவனுக்கு பிடிச்சதை வாங்கி தரணும்னா முதல்ல அவன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்பா. இருக்கா புரிஞ்சுதுங்க லீ. நருட்டோக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரிகார்ட் பண்ண நான் அவனுக்கு பெஸ்ட் வெட்டிங் கிஃப்ட் வாங்கி தருவன்பா. எக்ஸ்கியூஸ் கேட்டு செம்ம ஃபயரப்பா போவான். இருக்க விழுந்திருப்பாரு. அப்படியே கைசன்ஸே போல இருக்காருன்னு டியூச்சி இப்படி நடந்ததுக்கு சாரி கேட்பாரு. இருக்கா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நருட்டோக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் இருக்குல்ல சந்தோஷம் பாரு. கோன ஹேமரோ வீடியோ மெசேஜ்க்காக வந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் காத்துறாக்கனான் பாரு. கோன ஹேமரோ திரும்பவுமான்பான். லீ கிஃப்ட்டுக்கு சுத்தி சுத்தி அலைவான். நீக்கோ டம்பிள்ஸ்ங்கிற கடையை பார்த்துட்டு அதே தான் இதுதான் கரெக்டா இருக்கும்ட்டு நருட்டோக்கு ஆரஞ்சு கலர் டம்பிளும் ஹினாட்டாக்கு பிங்க் டம்பிளும் வாங்கி தர மாதிரி கனவு காணுவான். அது மூலமா வாழ்நாள் முழுக்க ஹாப்பியா இருப்பாங்கன்ட்டு. லீ அதே தான் டம்பிள்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ், அப்புறம் அது ஹெவியா இருக்கிறது அவங்களை ஸ்ட்ராங் ஆக்கும். நான் நருட்டோவோட ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப்பை சிம்பிளைஸ் பண்ண அதான் கரெக்ட்ன்பான். ஆனாலுமேட்டு நருட்டோ மசில் பில்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஹினாட்டாவை விட்டுட்டான்ட்டு அப்படியே படுத்துருவான். எனக்கும் நருட்டோவுக்கும் ஸ்பெஷல் பாண்ட் இருந்தாலும் டம்பிள்ஸ் கொடுக்கறது எதிர்ப்பாதான் இருக்குன்பான். குறுக்கு ஒரு பர்சன் அன்அஃபிஷியல் லீஃப் வில்லேஜ் மஸ்கோட் கோனரின்னு எழுதப்பட்ட ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் அவுட்ஃபிட்டை போட்டு ஓடுற மாதிரி காட்டுவாங்க. நான் வேற ஏதாவது யோசிச்சாலும் லீ திங்க் பண்றப்ப ரொம்ப குழம்பிடுவான். டென்டனை காட்டுவாங்க. நருட்டோ ஹினாட்டாக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பா. அவங்கள ரிமைண்ட் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, ஸ்பெஷலா ஆர்டர் பண்ண கியூட்டா இருக்க குனாய்ஸை வாங்கி கொடுத்தான்ட்டு அவங்க அதை ஹாப்பியா வச்சிருக்க மாதிரி யோசிச்சுட்டு மேரேஜா சூப்பர் இரு அவ கணவனாயனோட அவ கல்யாணம் பண்ணி ஹாப்பியா இருக்கப்ப சொல்ல போனா எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்ல, அப்புறம் காலையில இருந்து நைட் வரைக்கும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், இது எப்படி இருக்கும்னான்ட்டு திரும்ப குணாயான்ட்டு பசங்க கண்டிப்பா டென்டன் தான் கொடுத்துருப்பான்ட்டு திரும்பி பாக்குற மாதிரி ஷையா ஃபீல் பண்ற மாதிரி யோசிப்பா. டென்டன் நான் வேற ஏதாவது யோசிச்சானும் லிமிடெட் பட்ஜெட்ல மனுஷங்களை கொள்ளாத மாதிரி கூடவே அவங்க எதையும் கவர்ந்து இழுக்கணும்னு யோசிப்பா. டென்டன் வாய்ஸ் கேட்குற அந்த வாய்ஸ் எனக்கு தெரியுமாச்சேன்ட்டு டென்டன் திரும்பறக்குள்ள லீ நெத்தியோட வந்து அடிச்சிருப்பான். டென்டன் கேட்கறவன் பொறுமையா கேட்கணும்டான்னு கத்துவா. என்ன
என்ன பண்றேனே தெரியாம இப்படி பண்ணிட்டேன்பா லீ. உனக்கும் அதே பிரச்சனையாகவும் டென் அதே தான் ட்ரெடிஷனல் கிஃப்ட்ல வேலைக்கு ஆகாது. அப்புறம் எனக்குமே ரொம்ப பிடிச்சது அவங்கள சந்தோஷப்படுத்தாதுன்பா லீ. வெட்டிங் கிஃப்ட் நான் நினைச்சதை விட காம்ப்ளிகேட்டடா இருக்குன்பா. டென் நெஜி இந்த என்ன பண்ணிருப்பான்னு யோசிப்பா லீ. இதை நம்ம தான் பார்த்தாகணும்பா. நம்மளே வான்பா டென் ஆமான்பா. இதுக்கப்புறம் நிஞ்சா டூல்ஸ் கடைக்கு போவாங்க. டென் புரிஞ்சுது. தனியா உட்காந்து யோசிக்கிறதுக்கு பதிலா பொருட்களையே பார்த்தா ஐடியாஸ் கிடைக்கும்னுபா. ரெண்டு பேரும் ஷாப்பா அலாசி ஆராய்வாங்க. டென் இங்க நிறைய இருக்கு. நருட்டோ ஹினாட்டா ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி பொருள் எடுக்கணும்பா. லீ கத்தி எடுத்துட்டு ஸ்வாட் எப்படின்னு கேட்பான். டென் நல்லா தான் இருக்கு, ஆனா கல்யாணத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்பா. லீ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கைக்கு போடுற ஃபர்ஸ்ட் எஃபர்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்பா. என்ன கேக் கட்டிங் கன்பா டென். லீ ஆமாங்கவும் இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியன்பா டென். லீ டோன்ஃபா காட்டுவான். டென் இது தாய்ஜுட்சு ஸ்பெஷலிஸ்டான ஒன்னமாய் ஆளுக்கு கல்யாணத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்பா. லாண்ட்ரி யூசேஜ் பண்ணலான்பா லீ. டென் அலருவா. லீ இது நருட்டோக்கு பிடிக்குமான்னு தெரியலன்பா. டென் அப்ப நல்லதா பார்த்து தேடுறான்பா. நீ லக்கி தான் போ டென்ட்டு குணாய் எடுத்து காட்டுவான். டென் குணாய் கொடுக்க போறியா? அதே எந்த வகையில பயனுள்ளதா இருக்குன்னு கேட்பா. என்ன சாப்பிடுறதுன்னு கன்ஃபியூஷன் ஆகுக்கப்ப யூஸ் ஆகுன்பா. டென் பயங்கரமா திட்டுவா. இருங்க லெஃப்ட் சைடு இருக்கிறது ஹனாபியா. நமக்கு எதுக்கு ஈவினிங்கா இருக்கும், ஆனா வேலைக்கா இருக்காது. லீ செமண்டல்லா இருப்பான். நாளைக்கு ட்ரை பண்ணலான்பா டென். நைட் தூங்குறப்ப ஒன்னும் கூட யோசிக்க முடியலன்ட்டு இருப்பான் லீ. லீனு கூப்பிடுற வாய்ஸ் கேட்கும். என்னடான்னு பார்த்தா நெஜி ஆவி இருக்கும். கனவுலம் கூட ஒரு விஷயத்துக்காக இப்படி போராடுறே லீ. அப்படியே இருக்கடான்பா. நெஜி நீ தானாடா அதுன்ட்டு லீ நடுங்குவான். நெஜி சத்தமா சினிங்கிட்டே இருந்தியாடான்பான். லீ நருட்டோ ஹினாட்டா வெட்டிங்கான கிஃப்ட்டுக்கு நாள் பூரா தேடிட்டேன். என்னோட ஐடியாஸ் அண்ட் எனர்ஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எதுவும் வேலைக்கு ஆகல. நீ எதுக்கு இங்க வந்திருக்க நெஜின்னு கேட்பான். நெஜி ஒன்னு சொல்ல வந்தன்பான். லீ பேச வரப்ப நெஜி வேணாம், இங்க பாரு நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. சகிப்புத்தன்மையை விட உலர்பலன்னு நெஜி ஆம்ஸ் அடிச்சு காமிச்சிட்டு கூடவே ஹியூகாவை மறந்துடாதேன்பான். லீக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இந்த வெட்டிங் கிஃப்ட் வாங்க முடியாம போய் டிலமால இருக்கப்பதான் நீ வந்தேன்னு பார்த்தான்ட்டு முன்னால பார்த்தா வெயிட்ஸோட ராடு இருக்கும். லீ நெஜின்னு கத்துவான். ஒரோச்சிமாரு நெஜியான்ட்டு திரும்பவும் ஒரோச்சிமாருவை பாக்குறேன்ட்டு யாமட்டோ பின்னால வந்து கூரையில வலிக்கிட்டு போயிருவாரு. இருக்கா நருட்டோன் ஹினாட்டா வெட்டிங்கான கங்க்ராச்சுலேஷன் பண்ணுவாரு. பின்னால சுக்குனே பயங்கரமான வேலை பார்த்துட்டு இருப்பான். இருக்கா நருட்டோ அப்படியே இருந்தவன் இப்ப கிரேட் மேனா இருக்கான். ஹினாட்டா அவனை நல்லா பாத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதே போதும்னு நினைக்கிறேன் பாரு. கோனஹாமரோ அது பெர்ஃபெக்ட். நருட்டோ அண்ணா கண்டிப்பா கண் கலங்குவாருன்ட்டு போவான். எடிட்டப்ப இப்படி வரப்போதும்ட்டு குஷியில ஓடுவான். ஹிருசனோட சிலையை ஃபன் பண்ணி வச்சிருப்பான் சுக்குனே. இருக்கா லீ போறத பார்த்துட்டு கூப்பிடுவாரு. லீ பார்க்கவும் அள்ளு விடும். என்னடா ஆச்சு உனக்குன்னு கேட்பாரு. லீ நருட்டோக்கு கொடுக்க போற வெட்டிங் கிஃப்ட் நினைச்சுதான் கூடவே என் ஃப்ரெண்டு கனவுல வந்து அட்வைஸ் கொடுத்தான். அதையும் புரிஞ்சுக்க முடியல. எனக்கு சுத்தமா தூக்கமும் வரல. அதான் அப்படின்பான். 2766 ஷீப் 2767 நெஜின்ட்டு அடே நெஜி ஏன்டா அப்படின்ட்டு எந்திரிச்சிருப்பான். இருக்க ரொம்ப மோசமா இருக்குன்னு பாரு. லீ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நருட்டோக்கு எப்படி கன்வே பண்ண போறோம்னு ஃபீல் பண்ணுவான். இருக்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதேன்னு பாரு. இதுக்கப்புறம் லீயை தனியா கூட்டிட்டு வந்து எல்லாத்துக்கும் இது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நான் ஹாப்பியா இருக்கேன்னு பாரு. லீ ஏன்னு கேட்கவும் இருக்கா நான் சொல்லி கொடுத்த பையன் பெரிய உயரத்தை தொட்டு இருக்கதும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இருக்கதும் நல்ல உணர்வா இருக்கு. அதெல்லாம் விட நானே ஒன்னு அதை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படி பேசணும் கூட இருக்கலாம்னு பாரு. லீ இல்ல அப்படி இல்லைன்பா. இருக்கா இப்பதான் நருட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட எனக்கு பேசுறதுக்கே சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவனை பத்தி எனக்கே தெரியாத அவனோட இன்னொரு வேல்யூபிளான சைட்ஸை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கேன். அவன் கூட நிறைய பேர்த்தோட பேசிட்டு இருக்கேன். அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கேன். சொல்ல போனா அவன் கிராஜுவேட் ஆனதுல இருந்தே பெருசா பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் ஆனா உங்களோட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றான். அதனால அவனை பத்தி உங்களுக்கு தானே நல்லா தெரியும் பாரு. லீ அதான் நிஜமான்ட்டு ஷாக் ஆவான். இருக்கா ஏன்டா ஷாக்குன்னு பாரு. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு நினைச்சேன் லீ. ஒருச்சு மாதிரி சிரிச்சிட்டே பேக்ரவுண்ட்ல ஓடுவான். யாமட்ட பின்னாலே ஃபாலோ பண்ணுவாரு. இருக்கா உதவி இல்லாம போனதுக்கு சாரி. நருட்டோக்கு கிஃப்ட் தேடுறதுல எவ்வளவு எஃபர்ட் போடுறேன்னா நீ என்ன சூஸ் பண்ணாலும் நருட்டோ சந்தோஷப்படுவான் பாரு. லீ அப்படி அன்பான். இருக்கா அப்படியும் புரியலினா அவன் டீச்சரா அவன் தலையில தட்டினாவது புரிய வைப்பான் பாரு. லீ டீச்சரா தலையில தட்டி புரிய வைப்பாரான்ட்டு செம்ம ஃபயர் அப் ஆகி வேல்யூபிளான உன தெரிஞ்சுக்கிட்டேன் இருக்கோ சென்சே தேங்க்ஸ்ன்ட்டு போவான். இருக்கா குழம்பி போயிருப்பாரு. காய் டெய்லி நீ வருவின்னு நான் நினைச்சேன்டான் பாரு. லீ காய் சென்சேன்பா. காய் உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது இன்னும் தடுமாற்றத்துல தான் இருப்ப போல என்பாரு. லீ எப்படிங்க சொல்றீங்கன்பா. காய் உன்னை பார்த்தாலே சொல்லிடுவேன். ராத்திரி பூரா ட்ரைனிங் எடுத்திருந்தீனா கண்டிப்பா மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு தோன்பாரு. லீ காய் சென்ஸ் எங்கவும் காய் வெட்டிங் கிஃப்ட் நினைச்சுதானே குழம்பிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. லீ ஜர்க்காயிட்டு என்ன என் மனசையும் படிக்கிறீங்களான்பா. காய் நம்மளோட ஸ்பிரிங் டைப் ஆஃப் யூத்ல எவ்வளவு நாள் ஒன்றா இருந்திருக்கோன்னு கேட்பாரு. லீ நருட்டோக்கு வெட்டிங் கிஃப்ட் என்ன கொடுக்கறேன்னு என்னால டிசைட் பண்ண முடியல. நான் இப்பதான் ஹாஃப் ஷினோபியாவே இருக்கேன். தயவு செஞ்சு என்ன என் சென்ஸுக்கு கொண்டு வாங்கலேன்பா. காய் அப்ப சரி வெட்டிங் கிஃப்ட சேர்ந்து சர்ச் பண்ணலான்ட்டு கீழே வருவாரு. ரெண்டு பேரும் கையில தானே நிக்கிறாங்க. பக்கத்தால போய் கொஞ்சம் குழாவிக்கணும்னா ஒரு மாதிரி ஆக்குவடா தானே இருக்கும். அததான் பிங்க் கலர்ல மறைச்சிருக்காங்க. ஈவன் 10 லுக்க பாருங்களேன். காய் வெட்டிங் கிஃப்ட சூஸ் பண்றதுக்கு முன்னால சில ரூல்ஸை போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் காமனா இருக்கணும். வழக்கத்துக்கு மாறானதா இல்லாத மாதிரி பாத்துக்கணும் பாரு. அதை நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம்பா. அதுலதான் மாட்டாதேன்பா 10. காய் வெட்டிங் கிஃப்ட்ங்கிறது தொடர்ந்து நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கணும். அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் எஃபர்ட் சந்தோஷத்தை கன்வே பண்ற மாதிரி சூஸ் பண்ணணும் பாரு. என்ன சிம்பிளிஃபை பண்ற மாதிரி கிஃப்ட் என்ன அப்புறம் ஹாட் ஸ்பிரிங் டைம் ஆஃப் யூத்ன்ட்டு அதுக்கு என்ன பண்றேன்ட்டு ஒரு மாதிரி சிக்காவான். காய் அப்படி ஒண்ணு இருக்குன்னா அது கண்டிப்பா ஒரு ஃபேஷனபிள் பாடி சூட்டை இன்க்ளூட் பண்ணிருக்குன்ட்டு அவரோட கலெக்ஷனை காட்டுவாரு. 10 மனசையே விட்டுருவா. லீ ஹாட் ஸ்பிரிங் டைம் ஆஃப் யூத்ங்கிறதே வேர்வையும் கண்ணீரும் தானன்பா. அதையே கிஃப்ட் பண்ணலான்பா. 10 ஐயோன்பா. காய் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மனுஷனால வில் பவரோட மட்டுமே வாழ முடியுமா? டிவர்ஸ்ங்கிற ஆபத்துல இருந்து ஓவர் கம் பண்ண பேஷன்ஸ் மட்டுமே போதுமானு கொஸ்டின் கேட்டு ஃபயர் ஆவாரு. சப்ஜெக்ட தாண்டி போறீங்கன்பா 10. லீ அதே தான் நானும் நினைச்சேன். கறி மீடியம் ஹாட்டா இருந்தா போதுமா இல்ல ஸ்பைசியா இருக்கணுமான்பா. 10 டாபிக்கை தாண்டியே போயிட்டோன்பா. காய் நான் கிராமத்தை சுத்தி 5000 டைம்ஸ் கையிலேயே நடக்கிறேன் பாரு. லீனா 5 to
200 கை 5 300 பாரு. ஏலத்துல பிட் ஏத்துறமா ஏத்துவாங்க. டென்டன் 2 பேத்தையுமே தள்ளி விட்டுருவா. கை நீ சொன்னது சரிதான், டாபிக்கை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டோம், திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமான்னு பாரு. லீ பேசிக்ஸ் அங்கவும். கை ஃபர்ஸ்ட் வெட்டிங் செரிமோனினா என்னன்னு கேட்பாரு. லீ அது பிலசாபிக்கல் கொஸ்டின் பா. டென்டன் அதுல இருந்து ஆரம்பிக்க போறமான்னு பா. கை வெட்டிங் செரிமோனிக்கு என்ன தேவைன்னு கேட்பாரு. லீ காதலான்னு கேட்பான். கை நீ கவிங்கண்டா, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாப்பிளையும் பொண்ணுன்னு பாரு. லீ ஆமாங்கன்பா. வெட்டிங் செரிமோனில கப்பல் இல்லாம எப்படி வெட்டிங் செரிமோனி? அவங்க இல்லைன்னா அது வெறும் செரிமோனி. செரிமோனின்னு ஆச்சுன்னா அது எந்த மாதிரியான செரிமோனின்னு யாருக்கு தெரியும் பாரு. லீ நான் பிளைண்டா இருந்துட்டேனே, கைசன்ஸ் எங்க விஷன் இருக்கே, சர்ஃபேஸையும் தாண்டி எங்கேயோ போகுதுன்பா. நீங்க வேற லெவங்கும் போது டென்டன் ரொம்ப பண்ணாதரான்பா. லீ கைசன்ஸே நீங்க தான் எப்பவுமே என்னோட ரோல் மாடல், நீங்க தான் எனக்கு எப்பவும் ஹீரோன்பா. டென்டன் பொறுமையாருன்னு சொல்லிட்டே இருப்பால, கண்டுக்கவே மாட்டானுங்க, எனக்கு கண்டுக்கவே இல்லையான்ட்டு விட்டுருவா. லீ அப்ப சரி மாப்பிள பொண்ணுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கலான்னு முடிவு எடுக்கலான்பா. டென்டன் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு மோசமான ஃபீல் தான் இருக்குன்பா. காய் அப்ப சரி நான் மாப்பிளையா இருக்க நீ பொண்ணாருன்பாரு. சரின்பா. டென்டன் இப்படிதான் நடக்கணும் தெரியும்பா. டென்டனை குழந்தை ரோலுக்கு போட்டிருப்பாங்க. லீ ஒய்ஃபா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். காய் தனியை போட்டு வீட்டுக்கு வரவும் என்ன வேலை பார்த்துருக்கேன் சப் சப்புன்னு போவான். அப்புறம் ஷாப்பிங் போனா ரஷ்ஷா இருக்கும் இல்லையா, தள்ளி விட்டுருவாங்க. தலைவன் 7th கேட்டா ஷாக்குன்னு ஓபன் பண்ணிட்டு மொத்தமா பொழந்து தள்ளி இருப்பான். 3 பேரும் மட்டையா இருப்பாங்க. என்ன செய்ய வைக்கிறீங்கன்ட்டு டென்டன் சுருண்டுருவா. காய் லீ கேட்ட மனசுல ஏதாவது தோணுச்சான்னு கேட்பாரு. லீ ஏதோ, ஆனா இன்னும் தூரம் தள்ளி இருக்குன்பா. காய் அப்ப சரி ரொம்ப டீப்பா யோசிக்காத, பதில் கிடைக்காதுன்பாரு. டென்டன் நெஜி மட்டும் இருந்திருந்தா இந்த ரோல் பிளேக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசியிருக்க கூட மாட்டான்பா. காய் இல்ல ஹினாட்டாவோட நன்மைக்காகன்னு இருந்தா நெஜி பேசியிருப்பான் பாரு. ஹஸ்பண்ட் கூட வேலை செய்யற ஒர்க்கரா எங்க இருந்தோ வந்து நல்லா போயிட்டு இருக்க குடும்பத்தை நாசம் பண்றதுக்குனே திடீர்னு ஒருத்தங்க வருவாங்கல்ல, நெஜி கண்டிப்பா அந்த ரோல் தான் எடுத்திருப்பான் பாரு. டென்டன் வாய்ப்பே இல்ல, நெஜி எப்படி அப்படி நினைச்சீங்கன்னு கேப்பா. நெஜி ஈவன் கோஸ்டா இருந்தாலுமே இப்ப கூட அதை செய்வான் பாரு. டீ நெஜி வருவானான்ட்டு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை தாண்டி சகிப்புத்தன்மைன்னு இருப்பான் இல்லையா, அதை யோசிப்பான். டீ கடைசி எனக்கு புரிஞ்சிச்சு நெஜி, அது எனக்காக இல்ல ஹினாட்டாக்காக. யாய் என்னன்னு கேட்பாரு. லீ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் குடும்பத்தை பாதுகாக்க முக்கியம், ஸ்ட்ரென்த்தோட ஹையஸ்ட் ஃபார்மே அதான்பா. காய் ஆமா, குக்கிங், வாஷிங், கிளீனிங், குழந்தைகளை வளர்க்கறது, ஷாப்பிங், புதுசா கல்யாணமாயி வாழ்ற வாழ்க்கை மசில்ஸ்க்கான நான் ஸ்டாப் டெஸ்ட்பாரு. லீ புதுசா கல்யாணம் பண்றவங்க அதுக்கு தயாராகணும்லன்பா. காய் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் தான். அப்ப நம்ம தர வேண்டிய உண்மையான கிஃப்டே டம்பிள்ஸ்பானுங்க. ஈவன் நெஜி கோஸ்டும் சொல்ற மாதிரி காட்டுவாங்க. டென்டன் வெறுத்துருவா. 2 பேர் திரும்ப கொஞ்சம் குழாவிக்குவாங்க. என்ன பார்க்கதான் முடியாது. காய் சென்சே நீ லெஃப்ட் டம்பிள் கொடு, நான் ரைட் டம்பிள் கொடுக்குறேன் பாரு. லீ வாங்க போலாம் சென்சேன்பா. காய் நம்மளோட கிஃப்ட் யார்கிட்டையும் தோத்தரக்கூடாதுன்னு பாரு. புயல் வேகத்துல போவாங்க. டென்டன் அப்ப சரி நான் கஸ்டம் மேட் குணாயை கிஃப்ட் பண்றேன்ட்டு போவா. வீல் சேர்ல நான் திரும்ப வருவேன் வண்டியை எடுத்துக்கன்னு மைட் கைனு பேரோட பேப்பரை ஒட்டி வச்சிருப்பாரு. ஒருச்சுமாறு முட்டா பைலன்னு கத்துவான். இச்சிராக்குள்ள காட்டுவாங்க. இருக்க கிஃப்ட முடிவு பண்ணியாச்சாங்கவும். லீ முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு காய் சென்சேக்கு உங்களுக்கும் தான் தேங்க்ஸ் பண்ணணும்பா. கிரேட் மென்டாஸ் இருக்காது நல்ல பலன் கொடுக்குதுன்பா. இருக்க நீ அதை அப்படி நம்புறீனா கண்டிப்பா நான் உதவுவேன், என்ன அது சந்தோஷப்படுத்துதுன்பாரு. லீ அப்படியே சொல்றீங்க, உங்களை போல மென்டார் கிடைச்சது நருட்டோக்கெல்லாம் வரும், அவனும் அப்படிதான் உணர்வான்பா. இருக்க தேங்க்ஸ் பண்ணவும் லீனா சில டம்பிள்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு எக்ஸ்கியூஸ்ன்ட்டு செம ஃபயர் அப் ஆகி கையிலேயே போவான். இருக்க மனசுக்குள்ள நருட்டோவோட மென்டாரா, மேபி நருட்டோ எப்படி வளர்ந்தான்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் என் பார்வையில இருந்து போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பிணைப்புகளை அவன் ஃப்ரெண்ட்ஸோட உருவாக்கிக்கிட்டான்னு. ஆஃப்டர் ஆல் நான் உண்மையாலுமே நருட்டோவோட மென்டாரா இருந்தான்னு திங்க் பண்ணுவாரு. கோனஹாமரு வரப்போ இருக்கா நல்ல வேலை வந்த, இதுக்கு முன்னால ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்ல திரும்ப பண்ணலாமான்னு கேட்பாரு. கோனஹாமரு சரி ஆனா ஏன்னு கேட்பான். இருக்க நான் நருட்டோவை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அவனுக்கு ஒரு ப்ராப்பர் மெசேஜ் கொடுக்கணும், அவனோட மென்டாரா கொடுக்க வேண்டிய மெசேஜ்பாரு. ஆயமே வரவும் டீச்சி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. இருக்கா மெனு லிஸ்ட பார்த்துட்டு நான் மீசோ சார்ஜியோ எடுத்துக்கிறேன் லாஜா கொடுங்கன்பாரு. ஆர்டர் கத்தி தானே சொல்லுவாங்க. வெளியே இருந்து கேட்ட ஒரோச்சிமாரு மீசோவான்பா. வெட்டிங்க்கு இன்னும் 28 நாள் தான் இருக்குன்னு போடுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹிடன் லீஃப் ஸ்டோரி த பர்ஃபெக்ட் டே ஃபார் அ வெட்டிங் பார்ட் 3 ஸ்டீம் அண்ட் ஃபுட் பில்ஸ்ங்கிற எபிசோட தான் நாட்டு ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு ஷிகமாரு.